விஷயம் தான் சரி. சரியா, ரெண்டு விஷயம் சரி. கூட விசைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா அது பல்கோணி என்று சொல்லுவோம். முதல்ல இரண்டு விசைகளுக்கான விளைவுகள் கண்டுபிடிக்கிறத நான் பார்க்க போறோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா விசை இணைகர விதி என்று சொல்ற ஒரு சாமானை யூஸ் பண்ணுவோம். எப்படி என்று சொன்னால், இப்ப இங்க இருந்து ஒரு விசை நான் இதை வந்துட்டு என்ன எடுக்கிறேன்னா பி என்று எடுக்கிறேன். சரியா, இப்ப இந்த விசையில பருமன் எதால தரப்படுமெண்டா, இப்ப ஒரு காவிர பருமனை நாம இப்ப நான் இடத்திலிருந்து ஒரு காவியோட நான் கீறனேன்டா, ஒரு வேகம் வந்து வைக்கணும், ஏதோ ஒரு காவியை நான் கீறனேன்டா, நான் ஒரு ஏ என்ற ஒரு காவியை கீறனேன்டா, இந்த ஏ காவிர நீளம் இருக்குத்தானே, அதாவது இந்த இந்த நீளம் தான் பருமனை தரும். சரியா, இந்த டிரெக்ஷன் இப்படி குறியீடுதான் என்ன தரும்னா திசையை தரும். அது விளங்கிட்டா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்டா, இந்த குறியீட்டாலேயே நீங்க பருமனையும் திசையையும் குறிக்கலாம். சரியா, சோ இதுலயும் அதே மாதிரி நான் என்ன செய்யறேன்டா, பி என்ற இந்த நீளமான ஒரு பருமனையும் இந்த திசையில தாக்குற உண்டு. அதே மாதிரி கியூ அண்டு நான் என்ன சொல்றேன்டா இப்படி தாக்குற உண்டு. இது ரெண்டும் என்னத்துல தாக்க போகுதுண்டா ஒரு டீட்டா கோணத்துல தாக்குதுன்னு எடுப்போம். சரிதானே? சோ சரிதானே, சோ இத வந்து எப்படி நாம இதுல கண்டுபிடிக்கிறேன்டா, அதாவது விசை இணைகர விதியா கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், இந்த இதுக்கு சமாந்தரமான ஒரு கோட்டை நாம இப்படி கீறுவோம். சமாந்தரமானதும் இதுக்கு சமனானதுமான கோடு. சரிதானே, அந்த கோடையும் இந்த பிக்கு சமாந்தரமான கோட்டை வடத்திலிருந்து கீறுவோம். சரியா, இப்ப நான் சொல்றேன் இந்த பி நீளம் தான் இதுக்கும் இருக்கும். அதை ஒத்துக்கிறீங்களா? சாரி, பி இல்ல, கியூ நீளம் தான் இதுக்கு இருக்கும். இந்த பி தான் இங்க இருக்கும். சரியாது, ஒரு இணையகரம்டா எதிரெதிர் பக்கங்கள் சமனா இருக்கும். என்ன உலகில படிச்சிருப்போமே. அப்ப இப்படி இருக்கக்குள்ள இந்த மூளை விட்டம் தான் என்னதை தரும்னு சொன்னா இந்த இரண்டு விசைகளுக்கான விளையுள் ஆரன்னு வளமையா குறிப்போம், அந்த ஆர தரும். சரியா, சரி. இந்த ஆர கண்டுபிடிக்கிறது தான் நம்மட மேட்டர். இந்த ஆர கண்டுபிடிக்க நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுக்கணும். ஆனா என்ன பிரச்சனைடா, ஈக்குவேஷனுக்கு கட்டாயம் சில மெட்ஸ் ரீதியான இதுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, நான் இப்ப ஈக்குவேஷனை முதல் டிரைவ் பண்றதுக்கு, அதாவது என்னது ப்ரூஃப் பண்றதுக்கு பார்க்கணும். சரியா, இப்படிதானே இப்போ இப்படி இருக்க போகுது. சரிதானே, அப்ப இது பியா இருந்தா இது கியூன்னு சொல்றேன். அதே மாதிரி இதுவும் பியா இருக்கும், இது கியூவா இருக்கும். சரிதானே, இப்ப நான் இந்த இதுக்கு என்ன செய்யறேன்டா, இதானே ஆர், இதுதான் ஆர். சரியா, இப்ப இவர இந்த கோணத்தை நான் அல்ஃபான்னு எடுக்கணும். அதாவது கிடையோட நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஆற பெருமானத்தையும் கண்டுபிடிக்கணும், ஆறுக்கு ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும், ஆற பருமனையும் கண்டுபிடிக்கணும். சரியானே, திசையையும் கண்டுபிடிக்கணும். சரியா, பருமனை கண்டுபிடிக்கிறது நான் ஒரு சமன்பாடுன்னு எடுக்க போறேன். திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அல்பா டான் அல்பா கண்டுபிடிக்கணும். சரியானே, இப்ப நான் சொல்றேன் இந்த மொத்த கோணம் தான் டீட்டா எடுத்திருக்கோம். அதாவது ரெண்டு விசைகளுக்கு இடையிலான கோணம் டீட்டா சொன்னா நீங்க சொல்லுங்க அப்போ, இந்த கோணமும் டீட்டாவை தானே இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? இது சமாந்தரம், இது இந்த கோணம் டீட்டான இந்த கோணம் டீட்டா வைக்கும். ஏன் ஒத்த கோணம், அது விளங்கிட்டா? சோ நமக்கு ஒரு விஷயம் கட்டாயம் தெரியணும் என்னன்னு சொன்னா, ஒரு விசைய, சரியானே, இப்படி ஒரு விசைய இது ஒரு டீட்டா கோணத்துல இருக்கிற விஷயம் என்று சொன்னால் இதை நாம ரெண்டா பிரிக்கலாம். அதாவது செங்குத்தா ரெண்டா பிரிக்கலாம். எப்படி ரெண்டா பிரிக்கலாம்டா, கிடையாவும் நிலைக்குத்தாவும் பிரிக்கலாம். இப்படி உண்டாவும் பிளஸ் இப்படி உண்டாவும் பிரிச்சா இது ரெண்டையும் சேர்த்து தான் என்ன வரும்னா இது வரும். அது எப்படி இதுல பெருமானங்கள் என்ன இருக்கும்னு சொன்னால், இத இங்கால பிரிச்சா, இங்கால பிரிச்சா இந்த எஃப்ஓட சேர்த்து டீட்டாவோட சேர்த்து தானே பிரிக்கீங்க, டீட்டாவை தானே பிரிக்கீங்க. அப்படி என்று சொன்னா எஃப் கோஸ் டீட்டா. சரியா, டீட்டா விலத்தி பிரிச்சீங்கன்னு சொன்னா எஃப் சைன் டீட்டா. இது ஓகே தானே? இப்ப அதே மாதிரி நீங்க நான் சொல்றேன், நமக்கு இந்த டீட்டா நமக்கு தேவையில்லைண்டா, இந்த எஃப் வந்து இதுல டீட்டாண்டு தந்தா நான் சொல்றேன் கோணத்தோட இங்கெல்லாம் பிரிக்கீங்க. இப்ப கட்டாயம் கிடையாது கோணம் தர தேவையில்லை, எவ்வளத்த கோணம் தந்தாலும் கோணத்தோட பிரிச்சிங்கன்னா வரும். சரியானே, அப்ப இப்ப என்ன வரும்டா, எஃப் சைன் டீட்டா பிளஸ் இங்க அழைக்கிறது
சாரி எஃப் கொஸ் தீட்டா இது மேல் நான் மாறி எழுட்டேன் நினைக்கிறேன். இது இஞ்சாலையும் கிடையழைக்கிறது தான் இதுல மாறி எழுட்டேன். கிடையடிக்கிறது தான் எஃப் கொஸ் தீட்டா, நிலைக்குத்து அடிக்கிறது எஃப் சைன் தீட்டா. சரியானே? இதுல நிலைக்குத்து அடிக்கிறது எஃப் கொஸ் தீட்டா, கிடை அடிக்கிறது எஃப் சைன் தீட்டா. இதெல்லாம் விளங்கிட்டா? இது ரெண்டு விளங்கிட்டா? அப்ப நான் சொல்றேன், ஆஹ், இந்த இந்த பக்கம் என்ன அடிக்கும்னு சொன்னால், இவரு கியூ என்று சின்னத்தினால இவரை கோணத்தோட மடிச்சேன்னு சொன்னா கியூ கோஸ் தீட்டா. சரியானே? இவர் என்ன வரப்போறாருன்னா கோணத்தை மத்த பக்கத்துல மடிக்கணுன்றதுனால கியூ சைன் தீட்டா. சரியாது? ஸோ நான் இதுல ஒரு பேரை குறிக்கேன், ஏ பி சி என்று குறிக்கேன். இப்ப ஏபிசி என்ற முக்கோணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏபிசி என்ற முக்கோணத்தை நான் எடுத்து கீறேன். ஏபிசி என்ற முக்கோணத்தை கீர்னன்னு சொன்னா இது ஆர் என்று சொன்னா இது ஆர். சரியானே? இது ஆர், இவர் ஆர் என்று சொன்னா கியூ சைன் தீட்டா, இவர் எத்தனை சொன்னா பி பிளஸ் கியூ சைன் தீட்டா. ஒத்துக்கிறீங்களா? அப்ப நான் சொல்லலாம் இது என்ன ஒரு முக்கோணி, இது ஒரு செங்கோண முக்கோணி என்று சின்னத்தினால பைத்தகரஸ் தேற்றம் என்ன சொல்லுதுண்டா, செம்பக்கத்துல வர்க்கம் சமன் மத்த ரெண்டு பக்கத்துல வர்க்கத்துல கூட்டுத்தொகைக்கு சமன். ரெண்டுமே இது நான் போட்டீங்க, இது கொஸ்டீட்டா, இன்னைக்கு கொஸ்டீட்டா பி பிளஸ் கொஸ்டீட்டா. சரியானே? அப்ப இதுவும் கொஸ்டீட்டா வர்க்கம். இது சரியானே? ஸோ இதுல இருந்து நாம சுருக்குறது வந்து மிட்ஸ் தான். சரியானே? இதை நாம சுருக்கினோம்டா தனித்தனி வர்க்கம் எடுக்கலாம். வர்க்கம் எடுத்தா கியூ வர்க்கம் சமன் கியூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா. இங்கே நம்ம எவ்வளோ படிச்சிருப்போம், ஏ பிளஸ் பி முழுவதின் வர்க்கம் என்று சொன்னால் நம்ம என்ன படிச்சிருப்போம், ஏ வர்க்கம் பிளஸ் 2ab பிளஸ் பி வர்க்கம். அதாவது ஏ என்ற இடத்துல இருக்கிறால் ஃபர்ஸ்ட் வர்க்கம் ஆவாரு, ரெண்டாவது பி என்ற இடத்துல இருக்கிறால் வர்க்கம் ஆவாரு, நடுவுல ரெண்டு வளமையா வரும். இதையும் பெருக்கி போடுறேன். அப்படின்னு சொன்னா இதுல ஏ மாதிரி பி இருக்காரு, பி மாதிரி கியூ கோஸ்டீட்டா இருக்காரு. சரியானே? அப்ப பி வர்க்கம் சரியா 2pq கொஸ்டீட்டா பிளஸ் கியூ வர்க்கம் கொஸ் வர்க்கம் டீட்டா. சரியாது? ஸோ இதுல இருந்தா என்ன செய்யணும் என்றால் பி வர்க்கத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கன், பி வர்க்கம் பிளஸ் 2pq கொஸ்டீட்டாவும் அதே மாதிரி வச்சிருக்கேன், அதையும் ஒன்றும் செய்யலை எனக்கு. அடுத்தது என்ன செய்யறேன்டா, இவர்லையும் ஆறு பொது வரிக்காரண்டா கியூ வர்க்கம் பொது வரிக்காரு. கியூ வர்க்கத்தை நான் பொதுப்படுத்தினேன்னு சொன்னால் சைன் வர்க்கம் டீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் டீட்டா. சரிதானே? ட்ரிக்னோமெட்ரியில நம்ம ஆல்ரெடி அடிப்படையில படிச்சிருக்கணும். ஆனா விடத்தை செல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைன் வர்க்கம் டீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் டீட்டாண்டா அதுல பெருமானம் எப்பயும் உண்டு. சரியா? ஒன்றன்னு சின்னத்தினால இவர் என்ன செய்ய போறாரு, நமக்கு ஒன்றண்டு வரப்போறாரு. ஒன்றண்டு வந்தாரென்றால் என்ன நமக்கு ஆன்சர் வரப்போகுது கடைசியா, ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் 2pq கொஸ் டீட்டா. ஸோ ஆர் வந்து என்ன வரப்போகுதுண்டா வர்க்க மூலத்துக்குள்ள பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் 2pq கொஸ் டீட்டா. சரியாது? சரியா? இப்ப நாம என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னா இந்த இவ்வளவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க தேவையில்ல. இரண்டு நம்ம என்ன கண்டிக்க வேண்டாம், இரண்டு ஃபோர்ஸ் PQ என்ற விசைகளுக்கு விளைவுள் கண்டுபிடிச்சிருக்கோம். எந்த கோணத்துல, தீட்டா கோணத்துல இருந்தா அதான் இந்த சமன்பாடு. அந்த விளைவுகளுக்கான பருமனுக்கான சமன்பாடு வந்து ஒன்றுட வர்க்கம் பிளஸ் அடுத்தது வர்க்கம், அடுத்து ரெண்டையும் பெருக்கி இதுல கொஸ் பெருமானதால பெருக்கணும். அது வர்க்க மூலம் எடுத்தோம்னா ஆன்சர் வரும். சரியாது? இப்ப டிரெக்டா இந்த சமன்பாட்டை நீங்க என்ன செய்யலாம்டா
யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்ப நாம என்ன செஞ்சிட்டோம்டா, அந்த விலையுள்ற பருமனை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஆனா அந்த விலையுள்ற என்னத்தை கண்டுபிடிக்கலன்னு சொன்னா திசையை கண்டுபிடிக்கல. சரியா? அந்த திசை தான் நமக்கு என்ன தெரியும்? நமக்கு அழகா தெரியும். இந்த அல்பா தானே அந்த திசை. இந்த அல்பா தான் அந்த திசைண்டா இதானே அல்பா வரைக்கும். நான் இந்த ஏபிசியை தானே படத்தை கீறிக்கேனே. அப்ப இவரா தான் அல்பா அடிக்க போறாரு. அது ஓகேயா? அப்ப டான் அல்பா நான் கண்டுபிடிக்கலாம். எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்பக்கம்ங்கிறால் யாரு? Q sin தீட்டா ஓவர் P பிளஸ் Q கொஸ் தீட்டா. Q தெரியும், தீட்டா தெரியும், P தெரியும், கொஸ் தீட்டா தெரியும். அப்ப என்ன செய்யலாம் நீங்க? டான் அல்பா நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே அது விளங்காட்டி கேட்கணும். சரியானே? விளங்காட்டி கேளுங்க. சரி. இப்ப இந்த ரெண்டு சமன்பாடையும் வச்சு தான் என்ன செய்யலாம்டா நம்ம தேவையானது செய்யலாம். இப்ப நான் சொல்றேன். இப்ப அடுத்தது போறேன் நான். ஒரு 4-5 நோட்டு அந்த நோட்டுகளை சொல்றேன். சரியா? இப்ப ஆர்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னண்டு ஆர்ங்கிறது பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் 2PQ கொஸ் டீட்டா. என்ன ஆர்ங்கிறது ஆர்ங்கிறது பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் 2PQ கொஸ் டீட்டா. சரியா? இப்ப நான் சொல்றேன் முதலாவது நோட்டு உங்களுக்கு என்னன்னு சொன்னால், சரியா, இப்ப நாம இது என்னத்துக்கு எடுத்திருக்கோம்னு சொன்னா ரெண்டு விசைகள் PQ என்ற ரெண்டு விசைகள் டீட்டா கோணத்தில் இருக்க போல அதுர விளையுள் தான் இது. அப்படித்தானே? இப்ப நான் சொல்றேன் முதலாவது டீட்டா சைபர் ஆகுதுன்னு வைப்போம். நான் சொல்றேன் டீட்டா சைபர் சொன்னா பிஎம் கியூவும் ஒரே திசை. ஒத்துக்கிறீங்களா? அது இப்ப நாம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். என்னண்டா பிக்கும் கியூக்கும் இடையிலான கோணம் டீட்டாவா இருந்தா இருக்கிற விளைவுகள் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நான் சொல்றேன் டீட்டா ஜீரோ சொன்னா டீட்டா ஜீரோ என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு கோணம் இல்லை. அப்படித்தானே? கோணம் உண்டு இல்ல. கோணம் உண்டு இல்லைன்னு சொன்னா இந்த டீட்டா ஜீரோ வரைக்கணும்டா நான் சொல்றேன் கோணம் இல்லைன்னு சொன்னா ரெண்டுமே இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றேன். சரியாது? அதாவது இது ரெண்டுக்கும் இடையில கோணம் இல்லைண்டா இப்படித்தான் இருக்கணும். சோ நான் என்ன சொல்லலாம்டா இப்படி ரெண்டும் இருந்துச்சுண்டா டிரெக்டா நான் என்ன சொல்லலாம்டா இந்த ஆர்ங்கிறது பி பிளஸ் கியூ ஒன்று எழுதலாம். சரியாது? ஆனா அதனால அதை செல்லாம நான் வந்து டிரெக்டா அப்படியும் எழுதலாம். ஆனா நான் சொல்றேன் இந்த இதுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். அப்ப நான் என்ன சொல்றேன்டா டீட்டா சைபர்ண்டா நம்ம இதுல என்ன மாறப்போகுது? பி கியூ எல்லாம் மாறலையே, டீட்டா மட்டும் தான் மாறப்போகுது. கொஸ்டீட்டாக்கு பெருமானம் போடணும் நாம. டீட்டா சைபர் இருந்தா கொஸ்டீட்டா என்ன பெருமானம் இருக்கும்? அதாவது கொஸ் பூஜ்ஜியத்துல பெருமானம் என்ன தெரியுமா? அது தெரியாதே. சரி, அப்ப நான் ஒரு டேபிள் ஒன்று சாரணும் உங்களுக்கு. என்னன்னு சொன்னா ஆஹ், எத்தனை சொன்னாலும் உங்களுக்கு விளங்கல. விளங்கல. ஓ, ஒன்று ஒன்று ஒன்று. அதாவது நான் சும்மா சொல்றேன், டேபிள் தராம சும்மா சொல்றேன். ஆஹ், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க கட்டாயம். கொஸ் பூஜ்ஜியத்திர பெருமானம் உண்டு. கொஸ் 30 பெருமானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். √3/2. கொஸ் 60 பெருமானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அது எத்தனை? ஆஹ், அரை. கொஸ் 90 பெருமானம் வந்து 0. சரியா? இது இவ்வளவு தெரிஞ்சுக்கங்க கட்டாயம். இன்னும் மேலதிகம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்றால் இதுக்கும் கூட வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தையார். அதாவது சைன் டே பாமே. சைன் 0 வந்து 0. சைன் 30 வந்து எத்தனை வரப்போகுது? அரை. சைன் 60 வந்து எத்தனை வரப்போகுது என்றால் √3/2. இது மாறி வருதுன்னு இதுல இருந்து மாறி வருது. சைன் 90 என்ன வரப்போகுதுண்டா ஒன்று. சரியானே? இதோட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம். சைன்
இப்ப இதுல இருந்து கூட்டி பா, திரும்ப 30 கூட்டினா இது வரப்போகுது. 30 கூட்டினா 120. சைன் 120 எத்தனை, கொஸ் 120 எத்தனை, இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். சைன் 150 எத்தனை, கொஸ் 150 எத்தனை, ரெண்டு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியானே? சைன் 120 பெருமானம் வச்சுனா நீங்க பாடமைக்கு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க பெருசா யோசிக்க தேவையில்ல, பாடமைக்கு வச்சுக்கொள்ளுங்க. சைன் 120 வந்து எத்தனைண்டா √3/2. சரியா? அதாவது இங்க இருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி போற மாதிரி இருக்கு நமக்கு. சைன் 150 ஆகிமாட்டா ஹாஃப் அரிக்கும். சரியானே? கொஸ் 120 என்னன்னு சொன்னா, கொஸ்டின் 120 அப்படித்தான் இருக்கும், ரிவர்ஸ் ஆகி போற மாதிரி தான் இருக்கும். ஆனா மைனஸ் உண்டு அட் ஆகும். மைனஸ் ஆறு மைனஸ் √3/2. சரியாது? அப்ப கட்டாயம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியானே? சில இடத்துல தேவைப்படும். அஹ் சரி, அப்ப நமக்கு இதுல என்ன தேவைப்பட்டேன்னு சொன்னால், கொஸ் எத்தனது, கொஸ் 0 வேண்டா, கொஸ் 0 பெருமானம் உண்டு. சரியானே? கொஸ் 0 பெருமானம் உண்டுண்டா இந்த டைம்ல நான் என்ன போடலாம்டா, ஆர் சமன் பிங்கிறது பி தான், கியூங்கிறது கியூ தான், பிளஸ் 2PQ கொஸ் 0 பேர்ல நான் உண்டு போடலாம். சரியாது? அப்ப நான் சொல்றேன் இது சமன் வர்க்க மூலம். சரியானே? பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் 2PQ. இப்ப எனக்கு சொல்லுங்க அப்போ, பி பிளஸ் கியூட முழுவதின் வர்க்கம் என்ன? ஏ சக பி முழுவதின் வர்க்கம் மாதிரி பி பிளஸ் கியூட முழுவதின் வர்க்கம் என்ன வரப்போகுதுண்டா, பி வர்க்கம் பிளஸ் 2PQ பிளஸ் கியூ வர்க்கம் என்று சொல்லலாம். என்ன? இப்ப இதுக்கு பதிலா நான் இதை தூக்கி போடலாம் இடத்தை. சரியா? போட்டனா நமக்கு என்ன வரப்போகுது என்றால், ஆர் சமன் வர்க்க மூலம் பி பிளஸ் கியூ முழுவதின் வர்க்கம். இந்த வர்க்கமும் வர்க்க மூலமும் போக என்ன நமக்கு இடையே வரப்போகுது, ஆர் சமன் பி பிளஸ் கியூ வரப்போகுது. அப்ப நான் என்ன செஞ்சிட்டேன், மெட்சால நிறுவிட்டேன். ரெண்டு ரெண்டு விசைகளும் ஒரே திசையில இருந்தா, பி கியூ ரெண்டு விசைகள் ஒரே திசையில் இருந்தா நாம் என்ன செய்யலாம், அது ரெண்டு டிரெக்டா கூட்டி எழுதலாம். அது விளைவுகள் காணணும்டா டிரெக்டா கூட்டி எழுதினா சரி. ஓகே. அது இப்ப இது முதலாவது கேஸ். சரியானே? அடுத்தது ரெண்டாவது என்னன்னு சொன்னா, டீட்டா 180. இப்ப டீட்டா 180 நான் சொல்றேன், பி இப்படி இருக்கணும், கியூ வந்து இதுக்கு எதிர் திசையில் இருக்கணும். அப்பதான் 180 வரும். ஒத்துக்கிறீங்களா? அப்ப கொஸ் டீட்டா கொஸ் சைபர் வந்து ஒன்று சொன்னா, கொஸ் 180 எத்தனை சொன்னால், அதே நீங்க ஞாபகம் வச்சு தமிழ் வேற வழி இல்ல, கொஸ் 180 வந்து மைனஸ் உண்டு. சரியா? நான் என்ன தானே சைபர்ல இருந்து அப்படி போய் போய் கடைசியா மைனஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன். அல்லங்க? சோ அப்ப இது இந்த டைம்ல நம்ம ஆரை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால், பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் 2PQ கொஸ்டீட்டாக்கு பதிலா மைனஸ் ஒன்று போடலாம். சரியாது? அப்ப பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் மைனஸ் 2PQ. நான் சொல்றேன் இது என்னத்திர விரிவுன்னு சொன்னால், பி மைனஸ் கியூட விரிவு. ஏ மைனஸ் பிட விரிவு என்ன வீடு வர்க் என்ன விரிவு வரும்னா, ஏ வர்க்கம் மைனஸ் 2AB பிளஸ் பி வர்க்கம். என்ன? அப்ப இங்க என்ன வரப்போகுதுண்டா, பி வர்க்கம் மைனஸ் 2PQ பிளஸ் கியூ வர்க்கம். சரியானே? அப்ப இதுக்கு பதிலாக நான் இதை போடலாம்டா, இதை போடலாம். அது விளங்கிட்டா? அப்ப பி மைனஸ் கியூட முழுவதின் வர்க்கம் என்று போடலாம். போட்டனண்டா இதுவும் இதுவும் விட்டுப்பட்டு கடைசி என்ன வரப்போகுதுண்டா, பி மைனஸ் கியூ வரப்போகுது. சரியானே? அப்ப எதிரெதிர் திசையில இருந்தா
எதிரெதிர் திசையில பியும் கியூவும், அதாவது ரெண்டு விசைகள் வந்து எதிரெதிர் திசையில இருந்தா நாம் என்ன செய்யலாம்டா அதை கழிச்சலினா சரி விளைவுகள் காண்றது. ஓகே, அது ரெண்டாவது நோட் சரியா உங்களுக்கு? ஷுவரா? அடுத்தது மூணாவது என்னண்டுச்சுன்னா டீட்டா வந்து 90 அடிக்க போல. டீட்டா 90 நான் சொல்றேன் 90 இருக்கணும் என்று சொன்னால் பிஎம் கியூவும் செங்குத்தா இருக்கணும். அது விளங்குதா? பிஎம் கியூவும் செங்குத்தா தான் நம்ம என்ன செய்யலாம்டா ஆர் சமன் ரூட் பி ஸ்கொயர்ட் பிளஸ் கியூ ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். என்ன டிரெக்டா என்னடா பைத்தகரஸ் யூஸ் பண்ணி ஆரை கண்டுபிடிக்கிறேன்டா ஆர் ஆர் ஸ்கொயர்ட் சமன் பி ஸ்கொயர்ட் பிளஸ் கியூ ஸ்கொயர்ட். ஸோ ஆர் வந்து ரூட் பி ஸ்கொயர்ட் பிளஸ் கியூ ஸ்கொயர்ட்னு போடலாம். என்ன அதை நான் எப்படி நிறுவலாம்னுச்சுன்னா டீட்டா 90 கொஸ் 90 நமக்கு என்ன வரப்போகுது? கொஸ் 90 வந்து 0. கொஸ் 90 0 ஆர் சமன் வர்க்க மூலம் பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் 2pq கொஸ் கொஸ் தீட்டா தானே. கொஸ் 90 எத்தனை? 0. 0 இவ்வளவு என்ன செஞ்சிருவாரு? 0 என்னத்தால வைக்கினாலும் 0 தான், பி 0வா இருவாரு. அப்ப நமக்கு என்ன விட வரப்போகுது? இந்த விட தான் வரப்போகுது. சரியாது? அப்ப ஒரு பிக்யூ வந்து செங்குத்தாக இருந்துச்சுன்னா நம்ம டிரெக்டா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே தானே? சரி, நாலாவது இதை நீங்க என்ன செய்யணும்னா பாடமாக்கி வச்சுக்க தான் வேணும். என்ன பிரச்சனைடா இது நிறுவுறதுக்கு ஏ லெவல் கம்பைன் மேட்ஸ் கொஞ்சம் தேவை. சரியானே? அதை தெரியல உங்களுக்கு குழம்ப தேவையில்லை. நான் நாலாவது டிரெக்டா ரெண்டு விசைகளும் சமாந்தர மாதிரி சமன் அடிக்கிட்டு வைங்க. சமனாவும் டீட்டாவாவும் இருக்கு. சரியா? பி கியூ ஒன் இல்லாம ரெண்டுமே என்ன செஞ்சிருக்கேன்டா ஒரே விசைகளா இருக்கு என்று வைப்போம். ரெண்டுமே ஒரே விசையில இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆர் என்ன வருமாமண்டா 2p. ரெண்டு எப்படி கட்டாயம் வரும்? பிங்கிறது ஏதாவது ஒரு விசை தர கொஸ் டீட்டா பை 2. டீட்டாவை ரெண்டா பிரிச்சு எழுதுறது. சரியா? இதை நீங்க பாடமாக்கி வச்சுக்க தான் வேணும். ஏனண்டா இதுல போட்டு நாம நிறுவலாம். நிறுவினா ஒரு இடத்துல போக்கல உங்களுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று தேவைப்படும். அது உங்களுக்கு தெரியாது. சரியா? சும்மா அதை சொல்லி குழம்ப தேவையில்லைன்றதுக்கு ஆனா அதை சொல்லலை. ஓகே தானே? சரி, இப்ப கடைசியா நோட் ஒன்று சொல்றேன் பாருங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். ரெண்டும் ஒரே திசையில் இருந்தா ரெண்டும் ஒரே திசையில் இருந்தால் பி கியூ ரெண்டும் ஒரே திசையில் இருந்தா ஆர்ங்கிறது பி பிளஸ் கியூ. ரெண்டும் எதிரெதிர் திசையில் இருந்தால் ஆர்ங்கிறது பி மைனஸ் கியூ. சரியா? ரெண்டும் செங்குத்தான இடத்துல இருந்தால் ஆர்ங்கிறது வர்க்கமூலம் பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம். சரியானே? அடுத்தது நாலாவது பதம் ரெண்டும் சமனான ஒரு விசையாக இருந்தால் டீட்டா கோணத்துல ஆர் வந்து 2p cos theta by 2. சரியானே? இப்ப நான் சொல்றேன் ரெண்டு விசைகளால ரெண்டு PQ என்ற ரெண்டு விசைகளால ஏற்படுத்தக்கூடிய மேக்சிமம், அதாவது உயர் விளைவுள் என்னன்னு சொன்னால் P பிளஸ் கியூன்னு சொல்றேன். அதை ஒத்துக்கிறீங்களா? ஏன்னு சொன்னா நாம டீட்டாவை சேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துலயும் பார்த்திருக்கோம். டீட்டா சைபர் ஆகக்குள்ள நமக்கு பி பிளஸ் கியூ வந்திருக்கு. டீட்டா 180 ஆகக்குள்ள என்ன வந்திருக்கின்றால் பி மைனஸ் கியூ வந்திருக்கு. சரிதானே? டீட்டா 90 அடிக்கக்குள்ள, அதாவது இடைப்பட்ட டீட்டாவை நாம் என்ன செய்ய வேண்டாம், இங்க இருந்து கூட்டி 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 போய் பார்த்திருக்கோம். ஏன்னா டீட்டா சைபர் அடிக்கக்குள்ள இந்த ஆன்சர், டீட்டா 180 ஆகிக்கொள்ள இந்த ஆன்சர், டீட்டா 90 ஆகிக்கொள்ள இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆன்சர். அப்ப அதனால இவர் தான் மேக்சிமம் இருப்பாரு, இவர் தான் மினிமம் இருப்பாரு. அதாவது உயர் விளையுள் விசை என்னென்று சொன்னால் பி பிளஸ் கியூ, இழிவு விளையுள் விசை என்னென்று சொன்னால் பி மைனஸ் கியூ. சரியாது? அதாவது ஒரு PQ என்று சொல்லி ரெண்டு விசை இருந்து சரியானே டீட்டா கோணத்துல இருந்தா இந்த ஆற வீச்சு எப்படி இருக்குமெண்டா, விளையுள் வீச்சு எப்படி இருக்குமெண்டா பி பிளஸ் கியூவோட பி பி பிளஸ் கியூவோட சின்னதாகவும்
பி மைனஸ் கியூவோட பெருசாகவும் இருக்கும். அதாவது இழிவு பெருமானத்தை விட பெருசா இருக்கும், உயர்வு பெருமானத்தை விட சின்னதா இருக்கும். இதான் இதோட வீச்சா இருக்கும். சரியாது? கிளியரா இல்ல திரும்ப சொல்லணுமா? சரி, இப்ப கேள்விகளுக்கு போமா? பேஜ் நம்பர் 22 நான் முதலாக செய்கிறேன். அதுக்கு ஒரு ட்ரை பண்ணுவோம். சரியா? சரி, ஒரு புள்ளியில முதலாளியை பாருங்க. இங்க 6 நியூட்டனாம், இங்க 8. செல்லல எத்தனை இரு விசைகள் தாக்குறான் இல்லையே எவ்வளத்தண்டு செல்லல. கேள்வி உள்ள வாசிப்புமே. ஒரு புள்ளியில 6 நியூட்டன் 8 நியூட்டன் விசைகள் தாக்குதாம். இவ்விரை இவ்விசைகளின் இவ்விரு விசைகளின் விளைவுலின் விளைவுல் விசையின் உயர் பெருமானம் நம்ம சின்னம். உயர் பெருமானம் எப்ப வரும் என்று சொன்னால், உயர் பெருமானம் எப்ப வரும்னா டீட்டா சைபர் அறிக்கை போல. அதாவது உயர் பெருமானம் எப்ப வரும்னா ரெண்டும் ஒரே திசையில இருந்தா தான் உயர் பெருமானம் வரும். அதை ஒத்துக்கிறீங்களா? அப்ப உயர் விளையுள் விசை என்று சொன்னா என்ன வரப்போகுதுன்னா உங்களுக்கு 6 + 8 அப்ப எத்தனை 14 நியூட்டன். சரியானே? அதே மாதிரி இழிவு எப்ப வருமெண்டா டீட்டா 180 பாகையில தான் இழிவு வரப்போகுது. டீட்டா 180 பாகையில் இழிவு வரணும் சொன்னால் ரெண்டுமே எதிரெதிர் திசையில இருக்கணும். இங்கல 8, இங்கல 6. 6 மட்டுமா வைக்கலாம், 8 மாறுமா வைக்கலாம். சரியானே? அப்ப நாம 6 மினிமம் நமக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் 8 - 6, அதாவது 2 நியூட்டன். சரியாது? விளங்கிட்டா? விளங்கலையா? சரி, ரெண்டாவது நான் செய்யறேன். முதலாவது கேள்வி வேற டைப், ரெண்டாவதுல தான் கேள்வி டைப் வருது. ரெண்டாவது செய்யறேன், மூணாவது நீங்க செய்யுங்க. சரியானே? புள்ளியில் 6 நியூட்டன் 8 நியூட்டன் 60 பாகையில தாக்குதாம். 60 பாகையில தாக்கினா இவற்றின் விளைவு விசையை கணக்கில்லையே. ஆறுங்கிறது எப்படி தாக்க போகுது? இப்படி தாக்க போகுது. சரிதானே? ஆறுங்கிறது வர்க்க மூலம் 2 சாரி பி ஸ்கொயர் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் 2 PQ கோஸ் தீட்டா தானே. ஸோ நம்ம என்ன செய்யறோம்டா இல்லை பிரதிகிறோம், அவ்வளோதான். பிங்கிறது என்ன? பிங்கிறது 6 நியூட்டன். சரியானே? பிங்கிறது 6 நியூட்டன், 6 வர்க்கம் பிளஸ் கியூங்கிறது 8 நியூட்டன், 8 வர்க்கம் பிளஸ் 2 தர 6 தர 8 தர கொஸ் தீட்டாங்கிறது கொஸ் தீட்டாங்கிறது யாரு? ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம். விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் எத்தனை? 60. சரிதானே? அப்ப இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 6 6 எத்தனை? 36. 8 வர்க்கம் எத்தனை? 64 பிளஸ் 2 தர 6 தர 8. நான் சொல்றேன் கொஸ் 60 வந்து அரை. சரிதானே? அரை என்று சொன்னா இந்த ரெண்டும் இந்த அறையும் பெய்த்திரும். சரியாது? ஸோ இது எத்தனை வரப்போகுதுண்டா 6 8 48. அப்ப எத்தனை வரப்போகுதுன்றால் 36 64 100 148. 148 வர்க்க மூலம். சரியானே? 148 வர்க்க மூலத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இங்கதான் செய்யணும். ஆனா அங்க வர்க்க மூலம் தருவாங்க. வர்க்க மூலம் உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் 12.6 நியூட்டன். சரியா? ஆனா நம்ம அது மட்டும் கண்டா போதுமான்னு கேட்டா அது மட்டும் காண இயலாது. இந்த அல்பாவையும் கண்டு கொடுக்க தானே வேணும். அந்த அல்பாக்கான சமன்பாடு நம்ம என்ன எடுத்தோம்? டான் அல்பாங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் இதில் எடுத்து ஞாபகம் இருந்து யோசியா இன்னைக்கு கியூ சைன் டீட்டா ஓவர் பி பிளஸ் கியூ கோஸ் டீட்டா. அப்போ கியூ சைன் டீட்டா ஓவர் பி பிளஸ் கியூ கோஸ் டீட்டா. இப்போ இதில் நமக்கு என்னென்ன தெரியும்? கியூ தெரியும், பி தெரியும், சைன் டீட்டா கோஸ் டீட்டா எல்லாம் தெரியும். இப்போ கியூ உங்களுக்கு என்ன வரப்போகுது? கியூ வந்து 8 நியூட்டன், சைன் டீட்டா வந்து சைன் 60. சைன் 60 நான் சொல்றேன் √3/2. சரியானே? தர கீழுக்கு பிங்கிறது 6 + 8 தர கொஸ்டிட்டாங்கிறது கொஸ் 60. கொஸ் 60 எத்தனை நினைச்சுன்னா அரை. இது ஓகேயா?
சரி, அந்த சமன்பாடு எல்லாத்துக்கு எப்ப யூஸ் பண்ணிருக்கேன் மேடம்? ஓ எப்பயும் யூஸ் பண்ணலாம். 2 சமன்பாடையும் எப்பயும் யூஸ் பண்ணலாம் நீங்க. அப்ப இதுல வந்து என்ன சொல்லலாமாண்டா 1 4 4√3 கீழுக்கு இது வந்து விட்டுப்பட்டா 4 10 சரிதானே. டான் ஆல்ஃபா ஈக்குவல் 4√3 ஓ 10. அப்போ உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா 0.4√3 சொல்லி வரப்போகுது டான் ஆல்ஃபா. இனி தேவைண்டுச்சுன்னா அவங்க தருவாங்க ஆல்ஃபா இவ்வளோதான் பெருமானம் பண்ணி தருவாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு தேவைன்னா நீங்க போட்டு கொடுக்கலாம். சரிதானே. ஆல்ஃபா இவ்வளோதானே இல்லைங்களா. சரி சார். ஓ சரி விளையாடுறேன். 3வது சொல்லி ட்ரை பண்ணுங்க அப்போ.